அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் அம்பாசிடரா இருந்து முடிச்சுட்டு இப்போ அரசியல் ஆர்வம் வந்திருக்கு. இந்த அரசியல் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து வெளிநாட்டில் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி மேல ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத விவரமா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து வெளிநாட்டில் தூதரகத்தில் பணியாற்றும் பொழுது அவர்கள் செய்யும் முக்கியமான வேலையே அந்த நாட்டின் அரசியலை முழுமையாக புரிந்து கொள்வது. அதில் அந்த நாட்டின் அரசியலமைப்பை பற்றி அலசி ஆராய்ந்து எல்லாவித அம்சங்களையும் சரியாக தெரிந்து கொள்வது. அரசியலமைப்பை பொறுத்தவரை உலகில் பலவிதமான அரசியலமைப்புகள் உள்ளன. மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி, இந்தியாவில் உள்ள டெமோக்ரஸி, மன்னராட்சி அல்லது முடியாட்சி. பொதுவாக கல்ஃப் நாடுகளில் இந்த மன்னராட்சி முடியாட்சி உள்ளது. சர்வாதிகார ஆட்சி. சர்வாதிகார ஆட்சி என்றால் வடகொரியா போன்ற பல நாடுகள், ஈவன் சைனா கூட சொல்லலாம் சர்வாதிகார ஆட்சி என்று. இந்த மாதிரி பலவிதமான அரசியல் அமைப்புகள் உள்ளன. அந்த அரசியல் அமைப்புகளின் நன்மை தீமைகள் பற்றி விரிவாக படித்து தெரிந்து கொள்வோம். அது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்களுடைய வேலை. அது தவிர தேர்தல் முறை என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு தேர்தல் முறை. போட்டியில் நின்றால் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், யார் அதிக ஓட்டு வாங்குகிறார்களோ அவர் தான் வெற்றி பெற்றவர். அவர் அசம்பிளிக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ செல்வார். அப்படி பல பேர் சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி. ஆனால் தேர்தல் முறைகளிலேயே பலவிதமான தேர்தல் முறைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் எங்கெங்கு செல்கிறோமோ, எந்த நாட்டில் வேலை செய்கிறோமோ அங்கெல்லாம் கண்கூடாக பார்த்து நாங்கள் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் முன்பு கூறியபடி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட், டெமோக்ரஸி, எலெக்ஷன் வைப்போம். எலெக்ஷனில் யார் ஜாஸ்தி ஓட்டு வாங்குறாங்களோ அவர் வந்து வின்னர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பில் மக்கள் விரும்பியபடி அரசாங்கம் நடக்கிறதா, அவர்களுக்கு விருப்பப்படி அரசாங்கம் நடக்கின்றதா என்பதை நாம் கேட்டேமானால் பல பேர்களிலிருந்து எதிர்மறையாகத்தான் பதில் வரும். ஆகவே ஜனங்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை, அதாவது இந்த மாதிரியான அரசியல் அமைப்புகள் எல்லாம் உலகத்தில் உள்ளன, இந்த மாதிரியான தேர்தல் முறைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளன என்பதை ஜனங்களுக்கு எடுத்து சென்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தினால் தான் நான் உன் உரிமை டிவி சேனலை நான் தொடங்கியுள்ளேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களுக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சி மேல ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத விவரமா சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்திய அயலக பணியில் நாங்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும்போது எந்த நாட்டில் வேலை செய்கிறோமோ அந்த நாட்டின் அரசியலமைப்பு, அரசியல் தலைவர்கள், அரசியல் முறை எல்லாத்தையும் வந்து கரைச்சி குடிச்சிருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லியில் இருக்கிற அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ், அமெரிக்க டிப்ளமேட்ஸோ இல்லை ரஷ்யன் டிப்ளமேட்ஸோ சைனாஸ் டிப்ளமேட்டோ என்னென்னா அவங்களுடைய வேலை என்னென்னா, இந்த நாட்டில் நம்ம நாட்டில் வந்து எப்படி அரசியல் நடக்குது, யார் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர், யார் சொன்னால் வந்து காரியம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அரசியல் கொள்கையிலையும் அயல்நாட்டு கொள்கையும் அவங்களுடைய அயல்நாட்டு கொள்கையிலையும் நம்ம அயல்நாட்டு கொள்கையும் உபயோகப்படுத்தி எப்படி அவங்க நாட்டுக்கு வந்து நல்லது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சென்னையில் செட்டில் ஆனேன். சென்னையில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியும் பார்த்தேன். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னடா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் நடக்குது, இது ஒரு சரியான ஒரு அரசியலே இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருந்தப்போ தான் தாவேகா அப்படிங்கிற தமிழ் வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை வந்து தளபதி விஜய் உருவாக்கினார். அந்த கட்சியினுடைய கொள்கைகள் என்னை ஒரு 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 அதீத ஆர்வம் கொள்ள செய்தது. அதுக்கப்புறம் நான் வந்து முடிவு பண்ணேன், இது ஒரு நல்ல கட்சியாக தோணுது, இந்த கட்சியில் நாம் ஏன் தொண்டாற்றக்கூடாது, இந்த கட்சியில் நாம் ஏன் சேரக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய ஆதரவு இன்று தாவேகாவுக்குத்தான். என்ன சார்,
தமிழ்நாட்டுல 50 வருடங்களுக்கு மேல பல கட்சிகள் இருந்திருக்கும் போது, நீங்க சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜயால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்த சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்குண்டான காரணம் என்ன சார்? நல்லா கேட்டீங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டுல ஒரு 15-20 வருஷமா இந்திய தேசிய கட்சி தான் ஆட்சி செஞ்சு வந்தது. ஆனா அந்த சமயத்துல பெரிய பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டின் முதல் மந்திரி யார், தமிழ்நாட்டின் முதல்வர் யார் என்பதை டெல்லி தான் முடிவு பண்ணும். தமிழன் தன்மானம் உள்ளவன். நானும் எத்தனையோ கண்ட்ரில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழர்கள் மாதிரி ஒரு கலாச்சாரத்துல ஈடுபாடு உள்ளவங்க, தான் என்கின்ற ஒரு கர்வம் உள்ளவங்க தமிழ்நாடு மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட தமிழர்கள் டெல்லியில் இருந்து யார் சீஃப் மினிஸ்டர்னு டிசைட் பண்ணுவாங்கங்கிறத அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கை சமூக நீதி, ஜாதி சமய வேறுபாடற்ற ஆட்சி. ஆனா காலப்போக்கில் ஒரு திராவிட கட்சி மாதிரி இன்னொரு திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தது. அப்படியே மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆட்சி அமையவே இல்லை. காரணம் என்னன்னா, ஊழல். எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். அந்த மாதிரி ஒரு ஊழல் மிகுந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே ஒரு கேடுதான் விளைவித்தது. அதேபோல் சமூக நீதி காட்டில் பறக்க விடப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியை உருவாக்கினார். தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான கொள்கையான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பினால் அனைவரும் சமம் என்கின்ற உன்னதமான கொள்கை என்னை மிகவும் கவர்ந்தது. மேலும் ஊழலற்ற ஆட்சி, சமூக நீதியை உள்ளடக்கிய ஆட்சி, மதச்சார்பற்ற ஆட்சி, திராவிட தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய ஆட்சி ஆகிய கொள்கைகளை தாவேகா பகிரங்கமாக அறிவித்தது. அந்த கொள்கைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. நான் உறுதியாக நம்புவது என்றால், தாவேகா ஆட்சியின் கீழ் தமிழகத்தில் ஒரு புதிய சகாப்தம் உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் நான் தாவேகாவில் இணைந்து பணியாற்ற மிகவும் விரும்புகிறேன். சார், வரும் சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி பதவியை தாவேகா கைப்பற்றுமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் கணிப்பு என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே அமைக்கப் போகின்ற ஆட்சிதான் தாவேகாவின் ஆட்சி. தாவேகாவுக்கு இன்று வரும் தொண்டர்கள் மற்ற கட்சி தொண்டர்களைப் போல் பெய்ட் தொண்டர்கள் அல்ல. இன்றைய பிரச்சனை என்னவென்றால், தாவேகாவிற்கு எவ்வாறு தன்னுடைய கட்சி பிரச்சார கூட்டங்களில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்று. அந்த அளவுக்கு தாவேகாவுக்கு ஆதரவு பெருகி வருகின்றது நாளுக்கு நாள். ஒவ்வொரு தொண்டனின் ஆள் மனதிலும் விஜய் குடியிருக்கின்றார். ஒவ்வொரு குடும்பத்திலும் விஜய் இருக்கின்றார். இளைய சமுதாயம் மட்டுமல்லாது தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவரும் விஜயை மனதார நேசிக்கின்றனர், தாவேகாவை மனதார ஆதரிக்கின்றனர். இன்றைய சூழ்நிலையில் 2 கூட்டணிகள் உள்ளன. தளபதி விஜய் சொன்ன மாதிரி அந்த கூட்டணிகள் உடஞ்ச பாட்டில் ஒட்ட வச்ச மாதிரி, கிழிஞ்ச துணியை தைச்ச மாதிரி. கொள்கைகளில் வேறுபாடு, ஆயினும் கூட்டணி. நேற்று வரைக்கும் ஒருவருக்கொருவர் எதிரி, ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் நண்பர்கள், பச்சோந்திகள். இது ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தெளிவானவர்கள். கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு செயற்கையான கூட்டணியை நம்பி வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே
அவர்களுடைய தெரிவு தாவேக்காவுக்குத்தான் இருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆகவே வருகின்ற தேர்தலில் தாவேக்கா ஒரு புதிய சாதனையை படைக்கவிருக்கிறது. தளபதி விஜய் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர். தாவேக்கா கொள்கைகள், தாவேக்கா நிலைப்பாடு எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க தாவேக்கால சேர்ந்துட்டதா இப்ப சொல்றீங்க. அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு, யாரால் வந்துச்சு? இன்னும் ஓப்பனா கேட்டா மிஸ்டர் விஜய மீட் பண்ணீங்களா? நல்லா கேட்டீங்க. தாவேக்காவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நான் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைத்தது. கொங்கு நாட்டு சிங்கம், சேர நாட்டு சேனாதிபதி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு தாவேக்காவில் இணைந்தார். அவர் எனக்கு கடந்த 30 வருடங்களாக நெருங்கிய நண்பர். அவரிடம் நான் தாவேக்காவில் நானும் இணைய வேண்டும் என்று கூறினேன். அவரும் உடனடியாக என்னை தளபதி விஜய் அவர்களிடம் அழைத்துச் சென்றார், அறிமுகப்படுத்தினார். தளபதி விஜய் அவர்களும் நானும் சுமார் அரை மணி நேரம் உட்கார்ந்து அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஆராய்ந்தோம், விவாதித்தோம். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கவிருக்கிறார் என்றும் அவருள் ஒரு மிகப்பெரிய துடிப்பு இருந்தது என்றும் எனக்கு தெரிய வந்தது. ஆகவே நான் தாவேக்காவில் சேர்ந்தால் தமிழ்நாட்டிற்கு சேவை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு தாவேக்காவில் உடனடியாக இணைந்துவிட்டேன். அந்த இறுதி கேள்விக்கு வந்துட்டேன். இப்போ தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு மூத்த அரசு அதிகாரியா இருக்கிற நீங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? நான் ஒரு 3 அறிவுரைகள் சொல்லலாம்னு இருக்கேன். 1, தாவேக்கா தொண்டர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பரம ரசிகர்கள், உயிரையும் கொடுப்பார்கள் தாவேக்காவுக்காக, தளபதி விஜய்க்காக. தாவேக்கா தலைவர் விஜய் பரப்புரை செய்ய செல்லும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்து செல்வதோ அல்லது அவரது வாகனத்திற்கு பக்கமாக செல்வதோ மிகவும் ஆபத்தானது. முதலிலேயே பல பிரச்சனைகள் இதில் உள்ளன. இதை கருத்தில் கொண்டு தன்னடக்கம் கொண்டு தாவேக்கா தொண்டர்கள் தளபதி விஜயின் நன்மைக்காகவும் தாவேக்காவின் நன்மைக்காகவும் அவரை பின்தொடராமல், அவருடைய பயணத்தில் பின்தொடராமல் இருப்பது ஒரு நல்ல செயலாக அமையும் என்பதை நான் நம்புகின்றேன். அதை நான் அவர்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன். 2வது, தாவேக்கா தொண்டர்கள் அனைவரும் ஏப்ரல் 23 அன்று, அதாவது தேர்தல் நடக்கும் அன்று அதிகாலையிலேயே சென்று வரிசையில் நின்று எல்லோருக்கும் முதலாக தாவேக்காவுக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதே. 3வது, தாவேக்கா தொண்டர்கள் அனைவரும் தங்களது தாய் தந்தையரையும் சகோதர சகோதரிகளையும் தாத்தா பாட்டிகளையும் இளைஞர்களது எதிர்காலம் கருதியும் தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்றவும் தாவேக்காவுக்கே ஓட்டளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சந்தர்ப்பத்தில் மீட் பண்றோம். நன்றி. பொறுமையாக உன்னுரிமை டிவி சேனலை பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி.